எங்க மாமா போன இப்ப நேரம் ஏன் இப்படி போக பாருங்க என்னாச்சு என்னாச்சு கூப்பிடுறாங்க போ. ஐயோ என்னன்னு கீழே விழுந்துட்டீங்க உடம்புல வலுவில்ல ஏன் இப்படி இருக்கிற என்னாச்சு உனக்கு சத்து குறைஞ்சு போச்சு சத்து குறைஞ்சு போச்சா ஆமா திங்கறதால எங்க போகுது சத்து குறைய ஏங்க ஏங்க நான் இவ்வளவு பெரிய சபைக்கு வந்திருக்கேன்ல இவ்வளவு பெரிய சபையில ஏன் இந்த அப்பா இப்படி வசனம் பேசிட்டு ராசாமி லைட் வச்சிருக்காரு பாரு சோப்புல கப்பலே முழுகி போச்சு ஜபகதா ஏங்க நான் இவ்வளவு பெரிய சபைக்கு வந்திருக்கேன்ல என்கிட்ட பேசுறதுக்கு ஒரே குஞ்சான குஞ்சு கூட காணமே நான் யார்கிட்ட போகட்டும் நான் எங்க போய் பேசட்டும் சீக்கிரமா சொல்லுங்க நான் தெரிஞ்சுட்டேன் சரி அதுவே போதும் எனக்கு யார் பண்ணிட்டு இருக்கிற போச்சு போ அவனாச்சு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டானா ஜால்ராகர் மாமா ஜால்ராகர் மாமா மாமனுக்கு குண்டு பல்லு போடிஞ்சு போச்சான் என்னாச்சுங்க உண்டையாச்சு அந்த மாதிரி போய் பாக்குறாரு ஏன் மாமா என்ன மாமா ஆச்சு என்ன ஆச்சு ஐயோ என்னதான் ஆச்சு சொல்லு மாமா நான் இவ்வளவு பெரிய சபைக்கு வந்திருக்கேன்ல எல்லாம் வெசனம் முடிச்சு உட்கார்ந்துருக்காங்க என்னன்னு தெரியலையே ஏன் மாமா இவ்வளவு பெரிய சபைக்கு வந்திருக்கேன்ல என்கிட்ட பேசுறதுக்கு ஒரே ஆளை கூட காணாம யாருக்கிட்ட போய் பேசுறது யாருக்கு தான் பேசட்டும் ஒரே கொஞ்சம் கூட காணாமே படு படு சார் படு படு இடுப்பு நோவுதா என்னங்க ஏங்க இப்படி எல்லாம் இருக்கிறீங்க என்னங்க உங்களுக்கு ஆச்சு சோகமா இருக்கவே கூடாது சீக்கிரம் பேசுங்க என்கிட்ட பேசுறதுக்கு அழகானாலும் அதிர்ஷ்டனாலும் அறிவானாலும் வேணுங்க ஏங்க பேசாதீங்க உங்களுக்கு ஏன் இப்படி இருக்கிறீங்க என்ன ஆச்சு நல்ல வேலை ஒரு ஜட்டி போட்டான் எங்க போயிட்டாரு மாமா அருவாபடி மாமா ஜாதகர் மாமா ரேடியோ செட்டுக்காரரு எங்க போயிட்டாரு மாமா எங்கதான் போனாரு ஏன் நீ உட்கார்ந்து திரும்பி ஐயோ 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 மாமா எந்த கருத்துல விழுந்தாரோ மாமா எங்க மாமா தான் இருக்கிற ஏன் மாமா இப்படி சட்டி போட்டு ஏன்டி இப்படி முட்டைத்தால் நிக்கிறா இல்லைங்க இவ்வளவு பெரிய சபைக்கு வந்திருக்கல என்கிட்ட பேசுறதுக்கு அழகா நாளு அதிர்ஷ்ட நாளு சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க ஏன் பேசாதே இருக்கிறீங்க என்னதான் ஆச்சு சீக்கிரம் சொல்லுவேன் சொல்லுங்க அம்மா என்னங்க ஆச்சு சீக்கிரம் ஆள் வந்து சொல்லுங்க ஏ நீ காலை தொங்கிட்டு உட்கார என்னடா புழு காட்டுற மாதிரி உட்கார வந்துருக்க அதெல்லாம் அவளுக்கு தெரியுது பாரு ஏங்க சொல்லுங்க சொல்லுங்க அழகான ஆளு சொல்லுங்க அட பேசுங்க அட பேசுங்க ஏதா தாத்தாவை குஞ்சு தெரியுது சொல்லுங்க சொல்லுங்க அழகான ஆள் சொல்லுங்க அழகான ஆளு கேக்குறேன் என்கிட்ட அழகான ஆளு அறிவான ஆள் இருக்கிறான் கேட்டு வர கேட்டு வா என்னை பத்தி பூக்கு இல்லையா தூக்கு இல்ல தூக்குறது ஓ சொல்லு மேலதான் போ ஐயோ மாமா என்ன ஆச்சு மாமா என்கிட்ட ஒரு பூக்கு என்னைய பத்தி சொல்றாளா என்ன மாமா என்கிட்ட அறிவான ஆள் ஒருத்தர் இருக்கிறா என்ன சொல்ற அழகுலயே சிறந்த ஆளு எங்க கை வச்சு பேசுற கை இங்க டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு அழகுலயே சிறந்த ஆளு அறிவிலேயே சிறந்த ஆளு ஐயோ அழகான ஆளு அப்படி ஆயா அறிவிலேயே சிறந்த ஆளா அவர் மாதிரி கூப்பிடுறேன் வெளிநாட்டுல இருந்து வரணும்னு சொல்லு வெளிநாட்டுல இருந்து நாசா விண்கலத்துல போ அட நாசா விண்கலத்துல இருந்து சொல்லு என்னங்க சொல்லுங்க அருமையான ஆளுன்னு சொல்றீங்க அருமையான ஆளுன்னு சொன்னல அவன் எங்க வெளிநாட்டுல படிச்சு சொல்லி விடுவானா இப்பதான் ஆரம்பிச்சேன் அதுக்குள்ள கூப்பிட்டு சரி தூக்கு மேல யார் மேல வெளிநாடு இருக்குல்ல வெளிநாடு சொன்னியா வந்தேன் சரி சொல்லு போ பாப்பா ஏய் இருடா சொல்றடா இருடா சொல்லு டைம் சொல்லுங்க சீக்கிரம் என்னங்க போறீங்க வரீங்க சொல்றமா உடுமா சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க ரெண்டு பேரும் விடவே மாட்டேங்கறீங்க நான் எப்படி சொல்றது சரி சொல்லுங்க அவன் வெளிநாட்டுல இருக்கிற அமெரிக்கா நாசா விண்கலத்துல படிச்சிட்டு இல்ல டாக்டர்னு சொல்லு டாக்டர் ஆமா வேற ஏதாவது படிப்பு இருக்கா சொல்லு நான் சொல்றேன் இல்ல எம்பிபிஎஸ் டாக்டர்னு சொல்லு எம்பிபிஎஸ் அப்படினா டாக்டர் தான் ரெண்டு ஒண்ணு தானா இல்ல எம்பிபிஎஸ் பிளஸ் இன்ஜினியரிங் சரி ஓகே என்னங்க சொல்லுங்க என்னங்க நாசா விண்கலத்துல படிச்சிட்டு வந்தாருல ஸ்பெஷல் படிப்பு ரெண்டு படிச்சிருக்காரு என்னன்னு கேக்குறேன் என்ன எம்பிபிஎஸ் பிளஸ் இன்ஜினியர்
MBBS கொத்து வேலைக்கு போவேன். இன்ஜினியரா கொத்து வேலைக்கும் போவோம். கொத்து வேலைக்கு போறாரா? ஆமா. ஏங்க அந்த கொத்து வேலைக்கு போறாரு சொல்றீங்க இல்ல? ஆமா. அவர் எப்படிங்க MBBS படிச்சு கொத்து வேலைக்கு போறாரு? அது எல்லா வேலையும் பண்ணுவாரு அவரு. அப்படிங்களா? 3 வேலை பண்ணுவாரு. 3 வேலையுமா? ஆமா. அவர் பேசுவார் இல்ல? அவர் பேசுவாரு. அவர் என்ன வேலை செய்யறாருன்னு என்ன வேலை அவருக்கு? ஆஸ்பத்திரி என்ன ஆஸ்பத்திரின்னு கேக்குறீங்களா? நம்ம ஜலகண்டாபுரம் ஜிஹெச் இருக்குது இல்ல, அங்க இருந்து நாசா விண்கலத்துல இருந்து படிச்சுட்டு வந்துட்டு தூக்கு அப்படியேதான் ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு நேரா நம்ம ஜலகண்டாபுரம் ஜிஹெச்சுக்கு வந்திருக்கிறாரு. ஏங்க ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்கிட்டு நம்ம ஜிஹெச்சுக்கே வந்திருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய டாக்டரா இருக்கணும்? நீ எதுக்கா வந்தா? வா வானியா. ஐயோ நல்லா சொல்ற, இன்னும் சூப்பரா சொல்லு. அவ்வளவு பெரிய டாக்டர்ங்கறீங்களே, அவர் அங்க என்னங்க வேலை செய்யறாரு? என்ன வேலைன்னு கேக்குறா? நம்ம லேடிஸ் இருக்கறாங்கல, ஒன்லி வித் கேர்ள்ஸ். ஆமா. பாய்ஸ்க்கு எல்லாம் கிடையாது. சரி. ஒன்லி கேர்ள்ஸ்க்கு மட்டும் தான். சரி. என்ன வார்டுல இருக்கறாருன்னு கேக்குறீங்க? என்ன வார்டு? அதாவது இப்படி இருப்பாங்களா? அது என்னது? இப்படி இருப்பாங்கன்னா வகத்த கூட பெருசா வச்சிட்டு இருக்காங்க. பணியாரம் இல்லப்பா, மாசமா இருக்கறாங்கல கர்ப்பிணி பெண்கள். ஆமா. பிரெக்னன்ட் லேடி. உன்னை பத்தி ஏத்தற இரு. சொல்லு. கால்ல குடுப்பே இல்ல. பாத்தேர் குடுப்பாரு. பிரெக்னன்ட் லேடி. அந்த பிரெக்னன்ட் லேடி குழந்தை பிறக்கும்ல, குழந்தை பிறந்தோனே என்ன உழுவும்? செத்து உழுவும். அந்த செத்த உழுவும்ல, அந்த செத்தை எடுத்து வெடுக்குன்னு எடுத்து கெடுக்குன்னு முழுங்கிடுவான். செத்தை முழுங்கியாளா? ஆமா. ஆக மொத்தம் அவருக்கு பேரு? அவரு பேர் என்னன்னு கேக்குறா? செத்தை முழுங்கி செக்யூரிட்டி வாட்ச்மேன். செத்தை முழுங்கி செக்யூரிட்டி வாட்ச்மேன். கஷ்டப்பட்டு கூப்பிட்டு அவ்வளோ தூரம் சொன்னேன். நாசாவின் கிளம்பெல்லாம் சொல்லிவிட்டு கடைசி நீயா ஓடுன்னு கத்திட்டு இருக்கிறா. இவ்வளோ தூரம் சொல்லிவிட்டு இப்படியா சொல்லுவ? போக முன்னு. அவர் கையிலேயே ஒரு நாளைக்கு வாரத்துல ஒரு நாளைக்கு பாத்ரூம் கிளீன் பண்ணுவாரு. அவங்க பேச்சு சத்தி முழுங்க. ஓ சத்தி முழுங்கி கோவனீங்க. அடிக்கிற வைய ஏங்க அவர்தான் சொன்னாரு உங்க பேர் செத்தி முழுங்கி கோனீங்கன்னு. நாங்க அதான் கண்டோம். அதெல்லாம் கிடையாது. நான் ஒரு டாக்டர். அவனுக்கு தெரியல. அவனுக்கு ஒரு டாக்டரா? ஐயோ ஆயா டாக்டர் பாரு. ஆயா டாக்டர் முகரி பாருங்க. பாட்டி பொச்சாட்டமா இருக்குது. பாட்டி போச்சாட்டுமா? ஏங்க டாக்டர்னு சொல்றீங்களே, நான் எப்படி இருக்கிறேன்? ஐயோ நீங்க செப்பு சிலையாட்டம். ஐயோ செப்பு சிலையாட்டம், செதுக்கி வச்ச சித்திரமாட்டம், சேத்திலே வந்த செந்தாமரையாட்டம், சும்மா தக தகன்னு துகு துகுன்னு. என்னங்க சித்திர கோயில் குரங்காட்டமே இருக்கிறீங்களா? அது எப்படிங்க? நார்மண்டா சித்திர கோயில் குரங்கா? சித்திர கோயில் குரங்கு இப்பதான். ஐயோ இப்படியா இருக்கும்? அந்த முகரை பார்த்தா அப்படியே தான் இருக்குது. குரங்குன்னு போடுற என்னங்க இல்லங்களே. அப்படி இருந்தாலும் நீங்க நல்லா பாடுவீங்கன்னு சொன்னீங்க. ஆமா, நீங்க பாட்டு பாடுறது எம்ஜிஆர் பாட்டு பாடி எப்படியாவது என்ன மயக்கிறீங்க. எம்ஜிஆர் பாட்டா? எம்ஜிஆர் பாட்டு பாடுன்னு வச்சுக்க, அப்படி சுருண்டு உந்துருவ. என்ன சொல்றீங்க? மடியிலேயே. ஐயோ ராசா, என் மயிலுக்குட்டி, நீ நல்லா பாடுவேன்னு சொல்றீங்களே. பாட்டு பாடுங்க. அந்த எம்ஜிஆர் மேல பாடி என்ன மெய் மறக்க வைத்து உங்க மடியில உழவு செய்ய பார்க்கலாம். எம்ஜிஆர் ஜெயலலிதா ஒரு சுத்தி விட்டு கையில பிடிப்பாருல, அந்த மாதிரியே பிடிப்போம். என்ன சொல்றீங்க? என்ன பிடிப்பீங்களா? சூப்பரா பிடிப்பாங்க. பாடுங்க. நீங்க பாடையில பாக்கல, நான் பாக்கணுங்க. பாடையிலையா? இல்லங்க பாடையில நான் பாக்கணும். பாடுகையில். சரி பாடுங்க. பாடுட்டுமா? பாடுங்க. தத்தை போல தாவும் பாவை பாதம் நோகுமிங்கே, செத்தை மீது பூவை தூவும் வாடை காட்டும். இருங்க இருங்க, இது இருக்கு எம்ஜிஆர் டை. இதுல டையா? ஆமா. இப்படிதான் போடுவாரா? இப்படிதான் போடுவாரா? ஐயோ அம்மா. தத்தை போல தாவும் பாவை பாதம் நோகுமிங்கே, செத்தை மீது பூவை தூவும் வாடை காட்டும். கண்ணில் ஆடுமா மணி கையில் ஆடுமோ, கண்ணில் ஆடுமா மணி கையில் ஆடுமோ, நாடும் தரும் நாடும் வரும் ஏழு அவசரமோ. ஐயோ ஐயோ தில்லு மாமா, ஐயோ ஐயோ தாயோ என்ன தள்ளி விட்டானே. ஐயோ நான் கீழே விழுந்துருப்பா. ஆயா கால் முடக்கணும் உடஞ்சிருக்குமா? அப்பா ஐயோ ராசா, ஒரு ஆஸ்பத்திரியா ஆஸ்பத்திரியா சாமி. ஐயோ அப்பா, ஐயோ ஐயோ வண்டி எடுத்துட்டு வரட்டா? ஐயோ ஐயோ இப்படி தள்ளி விட்டானே தாயாளி. என்ன ஆச்சு? ஐயோ அப்பா என்ன ஆச்சு? ஐயோ ஐயோ கூட தூக்க மாட்டேங்க பாரு. ஏமாமா என்னாச்சு? மாமாவா என்ன இங்க காமெடி பண்ணிட்டு இருக்கடா?
நான் கீழே விழுந்து கிடக்குறேன், நான் எங்க கிடக்குறேன்னு தெரியாம அந்த பிள்ளையை போய் பிடிச்சிட்டு இருக்கிறேன். கீழே தள்ளிட்டாளா? இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சுத்தி விட்டு கையில் பிடிப்பாருல, எப்படி அப்படி சுத்தி விட்டு பிடிப்பாருல, ஆமா அந்த மாதிரி பிடிக்கலான்னு பாருன்னா இன்னும் 2 மூட்டை சிமெண்ட் போயிட்டு இருக்கிறான். கீழே தள்ளி கை உடஞ்சு போச்சியா. நல்ல வேலை நான் புளித்தி கொண்டேன். இழைத்துக் கொண்டேன். சரி பாட்டு பாடாத. வேண்டாம், பிள்ளை மேல வந்து விழுவுது. இந்த பிள்ளை கோபாலனுக்கு தான் செட் ஆகும். ஆமா கோபாலன்னா ஆடுறா ரேடியோ ஆபரேட்டர். ரேடியோ ஆபரேட்டரா? சரி அம்மா, பழால் வேகட்டும். சரி, தீராருக்கு தெய்வ சபை, ஆமா. இது புண்ணியமான ராஜ்சபை. ராஜ்சபை. இந்த ராஜ்சபைக்கு அருகாமல் வந்திருந்தாலும் இந்த ராஜ்சபை எதுக்காக? ஆமா. பெரியாணி சம்மனுக்காக கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 12ஆம் நாள் மண்டல பூஜை, அதாவது மண்டல பூஜை முன்னிட்டு இன்று இரவு இந்த நாடகத்தை அரங்கேற்று செய்திருக்கிறாங்க. இந்த நாடகத்தை அரங்கேற்று செய்த நல்ல உள்ளங்கள் அவங்க மாமன் மச்சன கூட்ட கொலையை கொண்டு போ வாடாதே அருகுப்பால் வீரோடி முங்கல் போல் கலைகளித்து இந்த பெரியாணி சம்மன் சன்னதி எப்படி மென்மேல் வளர்தோ அது போல் மகராசர் குடி மென்மேல் வளரும் சொல்லி அந்த பெரியாணி சம்மனை மனதோடு பிரார்த்தனை செய்கிறேன். ராமோ ஜெயம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த சபைக்கு நான் வந்திருக்கேன். ஐ, நான் யாரு? என் பேர் என்ன? என் நாடு நகரம் என்ன? ஆமா. சொன்னால் தெரியுங்க. சொல்லுறீனா? தெரியாது. தெரியாது. நான் சொல்லவா? சொல்லு. யாருன்னு சொல்லுங்க தாயி. அடியே கண்ணம்மா. போட 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 போட. அம்மா நான் பருவதன் ராஜன் பெற்றேன். நான் பரமசி விடுத்தேன். தெரிந்ததா? இல்லைங்க, ஒன்றுமே தெரியல. தெரிந்ததா தெரியவில்லையா? 4-5 பாவாடை கட்டி இருக்கிற தாயேலி அதையா நான் கேட்டேன். நீங்க தான் தெரிஞ்சது. ஏன்டா அந்த பெரியாணி சம்மன் ஒரு கரண்ட் எண்ணெய் கொடுத்து கொண்டு போக மாட்டேங்குது? 1.5 லிட்டரா குடுக்க சொல்லு. ஏன் இல்ல 5 லிட்டரா குடுக்க சொல்லு. எதுக்கு? பலகாரம் சுட்டு திங்கறேன். பலகாரம் சுட்டு திங்கறியா? சன்ஃப்ளவர் ஆயில். தாயேலியே சன்ஃப்ளவர். கண்ணம்மா ஓய். பர்வத ராஜன் பெற்ற பரம சிவனுக்கு ஏற்ற சரிங்க. என் பேரோ பெயர் சக்தி உமைவல். ஓ, உமையவள். பார்வதி தேவி நிரூபிக்கலாம். பார்கூதி. அம்மா கட்டவளக்குமார் யாராவது கொண்டு வந்தீங்களம்மா? யாரும் கொண்டு வரலையா கட்டவளக்குமாரு? அந்த ஆயா இப்ப வரும் பாருப்ப. எந்த ஆயா? ஒரு நிமிஷம். ஆயா இந்த ஆயா இந்த ஆயா எடுக்க இந்த ஆயா கொடுக்கும். ஆயா கட்டவளக்குமார் கொண்டு வந்திருக்கிறியா? தருமாறு போ. என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்குது, எதுவும் சொல்ல மாட்டேங்குது. சரி சொல்லு. கட்டவளக்குமார் கொண்டு வந்தியா இல்லையா? வீட்ல என்ன வீட்ல? அடி அம்மா கராப்பு எப்படின்னு? ஏன் கராப்புக்கு என்ன அந்த ஆயா கராப்புக்கு நல்லா இருக்குதுங்க.
எப்படி படுத்தூங்கன்னு அப்படிதான் ஆகும். சரி சரி சரி. அப்படி பார்வதி தேவியாக இருந்தாலும் கண்ணம்மா, அப்படி பார்வதி தேவியாக இருந்தாலும் சக்தி உமைவள் பார்வதியாக இருந்தாலும் அம்மம்மா ஓய், நான் எப்படி பிறந்தவள்? நீங்கள் எப்படி பிறந்தீர்கள்? என் பிறப்பு வளர்ப்பு எப்படி? உங்கள் தாய் தந்தைகள் யாருங்க? நீ எல்லாம் ஒரு தாயின் அங்கத்தவழியாக பிறந்திருப்ப. ஆமா ஆமா ஆமா. நான் எப்படி பிறந்தவள் தெரியுமா? எப்படிங்க? கண்ணம்மா, அம்மா பார்வதி, நான் எப்படி பிறந்தவள் தெரியுமா? ஓ, நீங்களே உமையவள் பார்வதி. ஆமா. அப்படி பார்வதி சக்தியாக இருந்தாலும் ஓம் சக்தி, ஆ. சமசக்தி, ஆதி பராசக்தி, ஓம் சக்தி, ஊபராசக்தி, ஓம் பராசக்தி. ம். அந்த ஓம் என்ற சக்திவள் நான் எப்படி பிறந்தவள் தெரியுமா? டிரைவர் அம்மா டிரைவரே, ஓம் சக்தி டிரைவரே. அங்க போயிட்டீங்க. அப்படி பாடக்கூடாது. அம்மா ஓம் சக்தி, நீங்கள் எப்படி பிறந்தீங்க? அதாவது நான் இந்த பூமியில் ஜெயிக்கும் போது இந்த பூமி எப்படி இருந்தது தெரியுமா? எப்படி இருந்தது? இந்த மண்ணும் கிடையாது, அந்த விண்ணும் கிடையாது, அப்புறம் சந்திரன் சூரியன் கிடையாது, சரிங்க. இந்த மாநில மக்கள் யாருமே கிடையாது, ஜீவராசிகள் எதுவுமே இல்ல, எதுவுமே கிடையாது, மரம் செடி கொடி எதுவுமே கிடையாது. தாயே, அப்ப எதுவும் இல்லாத போது வெறும் உலகம் புறா வெறும் தன்னிமயமாகவே இருந்தது. தண்ணு என்னது? உலகம் பூரா வெறும் தண்ணிமயமாகவே இருந்தது. அப்படி தண்ணிமயமாக இருக்கும்போது அம்மம்மா தண்ணிமயமாக இருக்கும்போது அந்த தண்ணி அலம் போது பாத்தியா, அந்த அலை ஆணலை பெண்ணலை வந்து ரெண்டும் ஒன்னா சேரும் போது ஓம் என்று ஒரு சத்தம் இருந்தது. ஓம் என்ற ஒரு சத்தம். ஆமா, அந்த ஓம் என்ற சத்தத்தால் இந்த உமைவள் நான் உருவாகி ஜெயித்தவள். தாயே, அந்த ஓம் என்ற சத்தத்தினால் நீங்கள் பிறந்தவன்னு சொல்றீங்க. அப்படி ஓம் என்ற சத்தத்தினால் நீங்கள் பிறந்திருந்தாலும் சொல்லுங்க அம்மா. அந்த ஓம் என்ற சத்தத்தால் இந்த உமைவள் நான் முக்கண்ணோடு ஜெயித்தவள். 3 கண்கள். ஆமா, நான் முக்கண்ணோடு ஜெயித்து அங்கு இங்கு திரும்பி பார்க்கும்போது எங்கேயும் வெறும் தண்ணிமயமாகவே இருந்தது. தண்ணி. அப்படி தண்ணிமயமாக இருக்கும்போது இந்த தண்ணிமயமாக இருக்கிற பூமியை நாம படைக்கணும் அல்லவா? இந்த சக்தியானவள் நம்ம பூமியில் முதலாக அவதரிச்சிருக்கிறோம். அப்படி அவதரிச்சிருந்தாலும் நம்ம இந்த பூமியை படைக்கணும்னு சொல்லி நான் என்ன செய்தேன் தெரியுமா? என் நமசையால முதலாக யாரை பிறக்க வைத்தேன் தெரியுமா? கண்ணம்மா, அம்மா வெள்ளிங்கிரி தன்னையாலும்
ஏ தாயேலி அழிஞ்சு போயாதரா மீன் முள்ள அழிகிற மாதிரி என்ன அம்மா நான் முதலாக என் அம்சையார் யாரை பிறக்க வைத்தேன் தெரியுமா? யாரை பிறக்க வச்சீங்க? வெள்ளிங்கிரி ஆண்டு வரக்கூடிய சிவபெருமானையை என் அம்சையால் பிறக்க வைத்தேன். ஓ, அம்சையால் பிறக்க வைத்தீங்க. ஆமா சரிங்க. அப்படி என் அம்சையால் பிறக்க வைத்து என் அம்சையால் பிறக்க வைத்து கண்ணம்மா அவர் முதலாக இந்த பூமியில் பிறந்து வரும்போது எப்படி வந்தார் தெரியுமா? எப்படி வந்தாங்க? அதாவது 1000 சிரம் 1000 சரங்கள். ஆமா 1000 தலை. ஆமா சரி. 2000 கை. 2000 கை. 1000 தலையோடும் 2000 கையோடும். ஆமா தாயி. ஒரு பெண்ணோடு பக்கத்தில் பிறந்து வந்தார் எப்படி இருக்கும்? ஆமாங்க ஆமாங்க. அவத்துக்குள்ளேயே எனக்கு பயம் பொறக்குதுரி. பயம் பொறக்குதா? ஏய் பயமா இருக்குது. பயமா இருக்குதுன்னு சொல்லு. அப்படி பயந்த உடனே அடாடா நம்ம உலகத்தை படிக்கின்றால் ஒரு அசுர குலத்தில் பிறக்க வைத்துட்டுமே அப்படின்னு சொல்லி என் நெத்தை கண்ணை திறந்து எரித்து சாம்பலாக்கி விட்டேன் அந்த சிவபெருமானை. சாம்பலாக்கிட்டீங்க? ஆமா. அப்படி சிவபெருமானை எரித்து சாம்பலாக்கின உடனே மீண்டும் நான் யாரை பிறக்க வைத்தேன்? ஆளா நீர்க்கடல் மேல் யாரை பிறக்க வைத்தேன் தெரியுமா? அரங்க பிறக்க வச்சீங்க. இரண்டாவது முறையாக நான் யாரை பிறக்க வைத்தேன் தெரியுமா? யாரை பிறக்க வச்சீங்க? ஆலா நீர்க்கடல் மேல். ஆலா நீர்க்கடல் மேல் ஸ்ரீமந்த கண்ணனையே பிறக்க வைத்தேன். ஸ்ரீமந்த நாராயணன். ஆமா. சரிங்க. அந்த ஸ்ரீமந்த கண்ணன் பிறந்து எழுந்து என்னை எப்படி அழைத்தார் என்று தெரியுமா? உங்களை எப்படி அழைத்தார்? அந்த பிறந்தோடனே எழுந்து ஸ்ரீமந்த கண்ணன் என்னை தங்கா என்று அழைத்தார். கண்ணே தங்கா என்று அழைத்தீர். ஆமா. சரி சரி சரி. தங்கா என்று அழைத்தவரை நம்ம தாரமாக ஏத்துக்க முடியுமா? முடியாதுங்க முடியாது. அவரே ஒரு அண்ணனாகவும் நானே ஒரு தங்கியாகவும் ஒரு நடந்த விஷயத்தை நம்ம அண்ணங்கிட்ட ஒரு பொழுதும் மறைக்க கூடாது. மறைக்க கூடாது அப்படின்னு சொல்லி எங்க அண்ணங்கிட்ட நடந்தது எடுத்து சொன்னேன். நடந்தது அப்படியே சொன்னீங்க. ஆமா. சரிங்க. எப்படி சொன்னேன் தெரியுமா? அண்ணா உங்களுக்கு முன்னால் ஒருத்தர் பிறக்க வைத்தேன். 1000 சிரம் 2000 கரத்தோடு பிறந்து வந்தார். அவரை பார்த்த உடனே எனக்கு நம்ப பயமாக இருந்தது. எரித்து சாம்பலாக்கி விட்டேன் அப்படின்னு சொல்ல, அம்மா நீ ஒரு பெண் பிள்ளை, அவர் ஒரு ஆண் மகன். ஜான் பிள்ளை என்றாலும் ஒரு ஆண் பிள்ளை. நீ இது மாதிரி செய்திருக்க கூடாது, மீண்டும் பிறக்க வை அப்படின்னு சொல்ல, அப்ப மீண்டும் பிறக்க வைக்கும் போது அவர் எப்படி பிறந்து வந்தார் தெரியுமா? 5 சிரம் 5 சிரங்கள், ஒரு உடல், 2 பாதத்தோடு பிறந்து வந்தார். அப்படி பிறந்து வந்த உடனே என்னை கண்டு எங்க அண்ணன் பின்னால் போயிருந்தார். ஆமா. எங்க அண்ணன் அப்பதான் சொன்னார், உனக்கேத்த கணவர் அவர்தான், அவருக்கேத்த மனைவி நீதான் அப்படின்னு சொல்லி என் அண்ணன் ஸ்ரீமந்த கண்ணன் சொன்னார். அண்ணா
ஜான் பிள்ளை என்றால் ஆண் பிள்ளைன்னு சொன்னீங்க. ஆமா. அந்த ஆண் பிள்ளையானவர் ஒரு பெண் பிள்ளையை பார்த்து பயப்படுறாரு. இவரை நான் எப்படி திருமணம் செய்துக்கிறது, எப்படி கல்யாணம் பண்றது அப்படின்னு சொன்னோடனே அம்மா அவர் முதலாக பூமியில் பிறந்து வரும்போது எரித்து சாம்பல் ஆக்கி விட்ட. அதனால உன்னை கண்டு அவர் பயப்படுறார். பெண் என்றவள் பொறுமையாக இருந்தால் வாழ்க்கை சுகமாக இருக்கும். ஆமா. பெண் அவசரப்பட்டால் அந்த வாழ்க்கை சூப்பரா இருக்கும். பெண் அவசரப்பட்ட வாழ்க்கை சூப்பரா நல்லா இருக்கும். இருக்காது. அப்புறம் ஏன்டா உன் பொண்டாட்டி ஐஸ்கான் கூட்டு வர மாட்டேன்னு சொல்லி அனுப்பலாம்னு சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. பெண் என்றவள் பொறுமையாக இருந்தால் வாழ்க்கை சுகமாக இருக்கும். அவசரப்பட்டா அந்த வாழ்க்கையே கெட்டுவிடும், நன்றாக இருக்காது. ஆமா. அதனால நீ பொறுமையா இருமா அப்படின்னு சொல்லி இந்த நெத்தை கண்ணு உனக்கு தகாது, நெத்தை கண்ணு உனக்கு தகாது. ஏன்னா பொன்னென்றவள் பொறுமையாக இருந்தால்தான் வாழ்க்கை நலமாக இருக்கும். அதனால இந்த நெத்தை கண் உன்னை யாருக்கு திருமணம் செய்து வைக்கணும், அவருக்கு தான் இந்த நெத்தை கண் பொருந்தும் என்று சொல்லி என் நெத்தை கண்ணை எடுத்து அந்த சிவபெருமானுக்கு வைத்தார். உங்க நெத்தி கண் எடுத்து. ஆமா. அப்ப அந்த சிவனுக்கு வைத்த உடனே அம்மா என் நெத்தி கண் எடுத்து சிவனுக்கு வைத்த உடனே அந்த இடம் பதுங்களாக இருக்கும் அல்லவா, குழியாக இருக்கும். அந்த குழியாக இருக்கும் போது அவர் என்ன செய்தார் தெரியுமா, குங்குமத்தளி சமமாக என் தங்கை நெத்தில் வை என்று சொன்னார் எங்க அண்ணன் ஸ்ரீமந்த கண்ணன். அந்த ஈசனை பார்த்து அப்ப அந்த ஈசன் என் நெத்தி குழியாக இருக்குன்னு சொல்லி குங்குமத்தளி சமமாக வைத்தார்கள். அப்படி குங்குமத்தளி சமமாக வைத்த எங்க அண்ணன் என் கணவர், அவரே நான் ஒரு கணவராகவும் நான் ஒரு மனைவியாகவும் நாங்க வாழ்க்கை செய்தோம். அப்படி வாழ்க்கை செய்தாலும் எதுக்கு அந்த குங்குமத்தளி சமமாக வைத்தார் தெரியுமா, இன்னுமே பார் பெண்கள் மாங்கலி தரித்த மறுதினமே திருமணம் செய்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மாங்கலி தரித்து மறுதினமே கணவன் கையால் குங்குமத்தை வைக்கணும். கண்டிப்பா. ஆமா. அப்பதான் மஞ்சள் குங்குமத்தோடு தீர்க்கு சுமங்கலியாக வாழணும் சொல்லி குங்குமத்தளி சமமாக நெத்தியில் வைப்பார்கள். நெத்தியில வைக்கிறது. ஆமா. இன்னும் வச்சு இல்லையா, நான் என்ன கொலைக்கு வைக்கிறேன், இன்னும் வைக்கல. இறந்துள்ளாங்க அப்புறம் குழி பதிக்கிறதுக்கு. ஆமா. அப்ப அந்த சிவன் எனக்கு நெத்தியில குங்குமத்தளி வைத்ததனால் அவரே என் கணவனாகவும் நான் மனைவியாக வாழ்க்கை செய்து வந்தாலும் நாங்க வாழ்க்கை செய்து வரோம் இடம் எங்க தெரியுமா, வெள்ளிங்கிரி மலையில கணவன் மனைவியாக நாங்க வாழ்க்கை செய்து வருகிறோம். வெள்ளிங்கிரி மலை. அந்த வெள்ளிங்கிரி மலையில் வாழ்க்கை செய்து வந்தாலும் நாங்க கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்த அம்மா எங்களுக்கு அதுவும் உண்டடி. என்ன குடும்ப கட்டுப்பாடா, குடும்ப கட்டுப்பாடுதான் பண்ணுவாங்களா தாயலி, அது பண்ணிட்ட அப்படின்னா இல்லடி. நாங்க கணவன் மனைவியையும் திருமணம் செய்து கண்ணம்மா அடியே என்ன அடியாச்சு யாரிடம் மற்ற ஆயாயின்னு நாயாவதான். எந்த ஆயாவ இரு சொல்றேன். ஏ அப்படி பிடிங்குது, தூக்கம் வராது அவங்களுக்கு மட்டும். தூங்காத இரு வந்தேன், அவ்வளவு முடிஞ்சு. அடி அம்மா, அதாவது சிவபெருமானை திருமணம் செய்து நாங்க வெள்ளிங்கிரி மலையில் வாழ்ந்து வரும்போது வெள்ளிங்கிரியில சந்தோஷமாக இருக்கும் போது நான் 2 மக்கள் ஈண்டெடுத்து 2 குழந்தைகள். ஆமா. சரிங்க. என் மக்களோட பேர் என்ன தெரியுமா, யாரு? கந்தன் கணேசன். ஓ கந்தன். ஆமா. கறிக்கடை கந்தனா? கறிக்கடை கந்தனா? ஆளுக்காரா, வாயில் நல்லா வார்த்தை வந்துரு போது மரியாதை இருந்துக்கோ.
நீ தானமா சொன்ன இல்லடி கணேசன் கந்தன் கணேசன் அவங்க இல்ல. கந்தங்கிறது யாரு? அதாவது பள்ளிமலையே வாழ்ந்து வருகிறாரே. ஆனா நம்ம பழனியம்மா மலையில பள்ளிமலை பழனிமலை ஆமா முருகன் அந்த பள்ளிமலையில வாழ்ந்து வருகிறாரே முருகக் கடவுள். கோமணியாண்டி. ஆமா அவர்தான் என் மகன் இளைய மகன். சரிங்க. அதாவது மூற்ற மகன் யார் தெரியுமா? விநாயக பெருமானே என் மூற்ற மகன். தொந்தி கணபதி. ஆமா கணேசன் கணேசன் மூர்த்தி. அப்படி கணேசமூர்த்தி ஈண்டெடுத்து தாயை போல் தாரம் கேட்டதனால் என் மகன் எங்க அமர்ந்திருக்கிறான் தெரியுமா? எங்க இருக்கிறான்? அதாவது ஒருத்தன் பள்ளிமலையில வாழ்ந்து வருகிறார். பழனிமலையில இருக்கிறான். பள்ளிமலை பழனிமலை. ஆமா சரிங்க. ஒரு மகன் அங்க சிறிய மகன் முருகக் கடவுள் பள்ளிமலையில் இருக்கிறார். என் மகன் விநாயகன் எங்க இருக்கிறார் தெரியுமா? எங்க? சேந்து கிணறு எங்க இருக்குதோ அந்த இடத்துல அமர்ந்திருப்பார் என் மகன். விநாயகம். ஆமா சரிங்க. எதுக்காக தெரியுமா? தாயை போல் எனக்கு தார வேண்டும் என்று சொன்னதனால் தண்ணி கடத்துல எத்தனையோ பெண்கள் தண்ணி எடுக்க வருவார்கள். உளுந்து சாவலானா தாயலி எத்தனையோ பெண்மணிகள் தண்ணி எடுக்க வருவார்கள். தாயை போல தாரம் வந்தால் நீ அவளையே திருமணம் செய்து கொண்டு சொல்லி தண்ணி தரத்தில் உட்கார வைத்திருக்கிறோம் என் மகன் விநாயகனை. இதுவே 2 பிள்ளைகள் ஈண்டெடுத்து நாங்க வெள்ளியங்கிரி மலையில் சுகபோகத்தோடு வழக்கு செய்து வந்தாலும் எங்க கணவன் மனைவிக்குள்ள எந்த வேற்றுப்பாடுமே கிடையாது. என் சுவாமிக்கு தினத்தோறும் படியளப்பு தான் வேலை. அப்படியா? ஆமா. அதனால என் சுவாமி படியளக்க போகணும். அவரை போய் பாதத்தை படிந்து படியளக்க அனுப்பி வைக்கணும்ல. எத்தனையோ ஜீவசந்திரிகளா பசி பட்டினியோட கிடக்கிறார்கள். நான் அனுப்பி வைக்கலாமா? புறப்பட்டு போகலாம். இப்படி இருக்க இதே நேரத்தில் அதாவது கையில மலையை ஆண்டு வரக்கூடிய பரம கடவுள் சிவபெருமான் வருகிறாம் காண்க.
யாரும் இல்லை சாமி. நிறைந்திருக்கு தெய்வ சபை. ஆமா சாமி, மாபெரும் தெய்வீக சபை. இந்த மாபெரும் புண்ணிய சபைக்கு நம்மளுடைய நாடு சபா சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். அம்மாசியூர் அம்மாசியூரிலே எழுந்தருளிய ஸ்ரீ உலகமெல்லாம் அருள்பாலிக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் யாரு சாமி? ஸ்ரீ ஐயனாரப்பன் பெரியாண்டிச்சி அம்மன் குடவக்காரி அம்மன் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 12ஆம் நாள் மண்டல பூஜை நிறைவு பூஜை முன்னிட்டு கோவில் பங்காளிகள் இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்தார். இந்த கோயிலை சேர்ந்த அங்கஸ்தர்களும் பங்காளிகளும் அண்ணன் தம்பி மாமன் மைத்தனர் அனைவர்களும் இந்த ஊர் பொதுமக்களும் இந்த பெரியாண்டிச்சி அம்மனுடைய அருள் பெற்று தன்னம் தானியத்தோடு நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வத்தோடு எலுமிச்சங்கனிக்கு எதிர்கணி இல்லாம செட்டடமெல்லாம் சிறப்போக்கி அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அப்ப உனக்கு பத்தி விரும்புவதில் உயர்த்திடம் இருக்காஜமும் தண்ட கொலிச்சோம். அம்மா உனக்கு பத்து விரும்புவதில் உயர்த்திடம் இருக்காஜமும் தண்ட கொலிச்சோம். ஓம் சக்தி ஓம்